யூஜி நீட் தேர்வில் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு நேற்று நடத்தப்பட்டது. அதில் சரிபாதி மாணவர்கள் பங்கேற்கவில்லை. அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தகவல். செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். சங்கரன், ஏன் தேர்வில் பங்கேற்காத மாணவர்களிடம் விசாரணை? கூடுதல் விவரங்கள். கார்கே, நாடு முழுவதும் அந்த நீட் தேர்வு முறைகேடுகள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த விவகாரத்தில் கைது எண்ணிக்கையும் அதிகரித்தபடி இருக்கிறது. மிக பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ தனது விசாரணையும் துவங்கியிருக்கிறது. இந்த விசாரணையில் பல தரப்பை சேர்ந்தவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்கள். அப்போது மேலும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 பேரின் தேர்வு முடிவுகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இவர்களுக்கு நேற்று மறுதேர்வு நடத்தப்பட்டது. நேற்று நடந்த இந்த மறுதேர்வில் எதிர்பார்ப்புக்கு மாறாக அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 50 விழுக்காடு மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கவில்லை. கிட்டத்தட்ட 750 மாணவர்களுக்கும் அதிகமானோர் இந்த தேர்வில் பங்கேற்காதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கருணை மதிப்பெண்கள் மூலமாக அதிக அளவில் மதிப்பெண்களை இந்த மாணவர்கள் குவித்தவர்கள். பல மாணவர்கள் 720க்கு 700க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவு மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் நேற்று நடந்த மறுதேர்வில் பங்கேற்காதது ஏன், இதற்கான காரணம் என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த நேற்றைய தேர்வில் பங்கேற்காத மாணவர்களிடம் சிபிஐ விசாரணையின் போது அவர்களையும் விசாரிக்கும் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த மாணவர்களை விசாரிக்கும் போது அவர்களுக்கும் அந்த முறைகேட்டில் தொடர்புள்ளவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது, எதன் காரணமாக நேற்றைய மறுதேர்வில் பங்கேற்கவில்லை என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படலாம் என்றும் இதில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. கல்வியாளர்களும் இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தேர்வில் பங்கேற்காத அனைத்து மாணவர்களையும் ஒருவரையும் விடாமல் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணையானது அடுத்தடுத்த கட்டத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கலாம். கார்கே, நீட் தேர்வு விவகாரத்தில் நடக்கக்கூடிய விசாரணை, புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. மறுதேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் மீதும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.